ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் பற்றி இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பை எப்படி நம்ம இப்போ நெக்குக்கு கீழே இங்கே சென்டர் ஜாயிண்ட் கட் பண்ணாமல் எப்படி நம்ம இந்த வீடியோ இந்த நெக் டைமண்ட் ஷேப் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி லைனிங் பீஸில் நீங்கள் இந்த மாதிரி லைனிங் பீஸில் இந்த நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட ஹைட் எவ்வளவோ அவ்வளோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே ப்ளவுஸ் பீஸ் வச்சுக்கிறீங்க. ப்ளவுஸ் பீஸ் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நெக்கை அந்த டைமண்ட் ஷேப் நெக்கை தச்சு திருப்பிக்கணும். இந்த மாதிரி தச்சு கட் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பீஸை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேல் தையல் போடுறோம். இந்த மாதிரி நம்ம அழகாக மேல் தையல் போட போகிறோம். மேல் தையல் போட்டு அதாவது லைனிங்கை அந்த சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த தையல் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு மேல் தையல் போடுறோம். மேல் தையல் போட்டு இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி திருப்பும்போது இந்த இடம் ஃபினிஷிங் வந்துடும். நம்ம தச்சு திருப்பிட்ட பிறகு இதுக்கு ஒரு மேல் தையல் போடுறோம். இந்த மாதிரி மேல் தையல் போடுறோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் பீஸு, இந்த பீஸ் மொத்தத்தையும் இதை உள்ளே தள்ளுறோம். இதுக்குள்ளே வைக்கணும். அதாவது இதை ஒரு நிமிஷம் இப்படி பண்ணுறோம். இதை சுருட்டி இப்படி பண்ணுறோம். இதை இப்படி பண்ணி இந்த பக்கம் இப்படி வச்சு இதை இந்த பக்கம் திருப்பி தையல் போட போகிறோம். நாங்கள் மடிப்பில் இன்சைட் பீஸு இது ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை தைச்சு வச்சா அடுத்தது இதை வெளியே எடுக்கணும். எடுக்கிறேன். இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு மேல் தையல். ஓகேவா? இப்போ அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்துடும். இந்த பக்கம் அது ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சதால கட் பண்ணது காட்டல. இப்போ டைமண்ட் ஷேப்பும் வந்துருச்சு, இந்த ஷேப்பும். ஓகேவா?